ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை லைஃப். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் எல்லோரும் வந்ததுக்காக மிகவும் நன்றி. என்னுடைய சேனலோட நேம் ரைட் திங்கிங். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் மறக்காமல் வந்து ஆதரவு கொடுக்குறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எல்லா டைம்லேயும் நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்த கதையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயசான காலத்தில் நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம இந்த 2 விஷயத்தை எதிர்பார்க்காமல் இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம். அந்த 2 விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம எவ்வளோதான் பசங்களை வசதியாக வளர்த்துருந்தாலும் தன்னுடைய சுக துக்கங்கள் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு பசங்களுக்கான சந்தோஷத்துக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் நமக்கு முதுமைன்னு ஒன்று வரும்போது நம்ம பசங்களுக்காக அதை நம்ம கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி விடணும். இந்த 2 விஷயத்தை நம்ம அவங்களுக்காக விட்டு கொடுத்தா தான் நம்ம லைஃப்பு வயசான காலத்தில் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். அப்படி விட்டு கொடுக்கலாட்டினா கண்டிப்பாக நம்மளுடைய வயசான காலத்தில் நம்ம கஷ்டம்தான் படுவோம். அதை என்ன மாதிரியான அந்த 2 விஷயம் அப்படிங்கிறத தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிறிய கிராமத்தில் ராமசாமிங்கிறவர் ஒருத்தர் இருந்தார். அவர் இளமையிலேயே ரொம்ப கடுமையாக உழைச்சி தான், அதாவது வசதியான வீட்டு பிள்ளை இல்லை. அவர் சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி கல்யாணம் பண்ணி யாருடைய தயவும் இல்லாமல் அவருடைய சொந்த காலிலேயே வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தன்னுடைய 2 பசங்களை ரொம்ப அழகாக வளர்க்குறாரு. அவங்க வாழ்க்கையும் நல்லா படிக்க வச்சு நல்ல வசதியான இடத்துலையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அவங்க அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி அவங்க 2 பேருமே தனித்தனியான வீட்டுக்கு அவங்க எல்லாருமே போயிடுறாங்க. ராமசாமி தனியாக அவரோட வயசான காலத்தில் தனியாக விட்டுடுறாங்க. அவர் தன்னுடைய வயசான காலத்தில் நம்மளோட பசங்க நம்மளை கண்டிப்பாக பார்த்துப்பாங்க, நான் இறைவன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது, அதனால் கண்டிப்பாக என்னுடைய பசங்களை என்னை பார்த்துப்பாங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டே இருந்தார். ஆனால் நடந்தது என்னவோ நேர்மாறல். பசங்களால் வரவே முடியலை. இவரோட ஒவ்வொரு நாள் எதிர்பார்ப்பும் வேஸ்ட்டாக தான் போச்சு. அவர் இன்றைக்கி பேசிடுவாங்க, என் பிள்ளைங்க என்னை டெய்லியும் கால் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் நடந்ததே வேறு. யாருமே அவருக்கு கால் பண்ணுறதே இல்லை. ஆனால் அதுக்காக அந்த பசங்க இவர் மேலே பாசம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 பசங்களும் ஓடி இவருக்கு கூடவே இருந்து பணிவிடையெல்லாம் செஞ்சு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் போகிறாங்க. இப்போது நிஜ வாழ்க்கையில் இவர் எதிர்பார்த்தது வேறு, ஆனால் அவருக்கு அமைஞ்சது வேறு. அந்த மாதிரி ஒரு நாள் அவர் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கும்போது அவங்க பசங்களோட பழைய காலத்து ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சு அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னுடைய பசங்களை நான் எவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டேன்னு தெரியுமா? இன்றைக்கி என்னுடைய முதுமை வந்துருச்சு, எனக்கு வயசாகும்போது எனக்கு இப்போ ஒரு பயம் வருது, நம்ம பிள்ளைங்க எங்கேயோ நம்மளை கவனிக்காமல் விட்டுடுவாங்களோ அப்படிங்கிற பயம் எனக்கு நிறையவே வருது. அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என் லைஃப்பை பார்த்துட்டாவது இனிமே வர்றவங்க முதுமையில் பிள்ளைங்க மேலே ரொம்ப எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு ஒரு நாள் கண்டிப்பாக அது தப்பாக போய் முடிஞ்சிடும். வயசான காலத்தில் பிள்ளைங்க பார்த்துப்பாங்கன்னு நினச்சா கண்டிப்பாக பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அது என் வாழ்க்கையில் நான் நிறைய உணர்ந்துட்டேன். ஏன்னா என் பசங்களுக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். பட் ஆனால் அந்த பசங்க இப்போ என்னைய பார்க்கவே இல்லை. நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே உட்காந்து உழைச்சி இந்த 2 பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைக்கு கொண்டு இப்போ எனக்கு வயசாகிடுச்சுன்னா நான் வயசான காலத்தில் என்னுடைய எதிர்பார்ப்பு ஒன்று தான், என்னை நல்லா பார்த்துக்கணும்னு. ஆனால் என்னைய அவங்க பார்த்துக்கவே இல்லை. இதுக்கு நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை. என்னுடைய லைஃப்பை பார்த்தாவது யாராவது திருந்துங்க, வயசான காலத்தில் பசங்க நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக மனசு நொந்து போய் அவர் அந்த ஃபோட்டோஸு அந்த பசங்களோட இருந்த நாட்கள் அதை எல்லாத்தையும் எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்போது நான் எப்பயுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகிறதா இருந்தால் தனியாக தான் போகிறேன், எல்லா விஷயத்துக்கும் தனித்தனியாக தான் நான் போகிறேன், என்னை யாருமே கூட்டிகிட்டு போகிறது கிடையாது அப்படின்னு. ஆனால் எப்பயாவது எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டா என் பசங்க உடனே எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அந்த வேலையை விட்டுட்டு என்னைய பார்த்துக்கிறாங்க அப்படின்னு. இப்போ அவர் ஒரு பழைய நண்பரை பார்க்குறாரு. அந்த நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது, யதார்த்தமான வாழ்க்கையை நீ எப்படி வாழணும்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கோ. நீ எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா, நான் என் பசங்களை படிக்க வச்சேன், நான் வளர்த்தேன், நான் பண்ணேன், இன்றைக்கி என்னைய பார்த்துக்கல அப்படின்னா இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, அவங்களுக்கும் குழந்தை பிறக்குது, அவங்களையெல்லாம் பார்த்துக்கணும் இல்லையா? அப்போ அவங்க வேலையை செய்யும்போது நீ தான்
உன்னுடைய வேலையை நீ சந்தோஷமாக உன்னைய நீ மாற்றிக்கணுமே தவிர அடுத்தவங்க வந்தால் தான், என் பசங்க வந்தால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறத நீ ஃபஸ்ட்டு விடு அப்படின்னோடனே இந்த வார்த்தை அவருக்கு ஒரு புதுசாக ஒரு தோணை வச்சுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன்னைய மாற்றிக்க, இவங்க வந்தால் தான் எனக்கு சந்தோஷம் நினைக்காத, உன்னால் என்ன சந்தோஷமாக இருக்க முடியும்? தோட்டத்தில் போய் உட்காரு, தோட்டத்தில் வேலை செய், அப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வா, அப்புறம் குழந்தைங்கள்லாம் இருக்காங்கல்ல பக்கத்து தெருவில் இருக்க பசங்க, அந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது நீ பார்க்குற எல்லா பசங்க கூடயும் உட்காந்து கதை பேசு, அவங்களோட விளையாடு, அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணு, நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் பேசி உன்னையே நீ சந்தோஷமாக வச்சுக்கணுமே தவிர எனக்கு என் பசங்க தான் வந்து செய்யணும்னு நினைக்காத. ஏன்னா அவங்க அவ்வளோ வேலையும் விட்டுட்டு உன்னை வந்து பார்த்துக்கவும் முடியாது இல்லையா? இந்த மாற்றம் எப்பயுமே நீ உங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் நீ இங்கே வந்துட்ட. இப்போ நீ வளர்த்த பசங்க இதிலேருந்து இன்னும் அட்வான்ஸ்டாக அடுத்த ஊருக்கு போய் அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா, இதை வந்து தனிமை எப்பயுமே வெறுமையே கிடையாது. தனிமையில் நீ எப்போ சிரிக்க கற்றுக்கிறியோ அப்போ தான் தனிமை உனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீ இந்த விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதிலிருந்து அந்த முதியவர் என்ன பண்ணுறாரு, டெய்லி பசங்களோட சேர்ந்து சிரிக்கிறது, கோவிலுக்கு போகிறது, சின்ன சின்ன தோட்ட வேலைகள்லாம் செஞ்சு அவரோட லைஃப்பை அவர் மாற்றி அமைச்சிக்கிறாரு. பிள்ளைகளை இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அவங்க நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. அவங்களோட வேலை அதிகமாக இருக்கும். அதனால் உங்கள் மேலே இருக்கும், கடமை இருக்கும், வந்து செய்வாங்க. அதுக்காக எல்லா டைமே நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கதையிலேருந்து இந்த 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் நீங்களும் உங்கள் பசங்கக்கிட்ட எதை எதிர்பார்க்கணுமோ அதை மட்டும் எதிர்பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? உங்கள் பசங்கிட்ட முதுமையான காலத்தில் எதிர்பார்க்கக்கூடாத 2 விஷயம், அன்பும் நேரமும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கான அன்பையும் நேரத்தையும் நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை நான் உங்களோட முடிக்கிறேன். நாளைக்கு மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் ஒரு சின்ன கதையோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.